Chennai Silks. சென்னை ஆழ்வார்பேட்டையில் தமிழக பாஜக பொருளாதார பிரிவு சார்பில் புவிசார் அரசியலும் உலக வர்த்தகமும் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் கருத்தரங்க நிகழ்வில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று சிறப்புரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். தலைமை தாங்கும் என்று சொன்னார்கள். அந்த தலைமையை நாம் இன்று தாங்கிக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எனக்கு ஒன்று பிடிக்கும். இன்னைக்கு நம்ம உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், புவிசார் குறியீடு, புவிசார் பொருளாதாரம் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் சுயசார்பு இந்தியாவையும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து வெளிநாட்டு மோகத்தில் இருந்தவரை இல்லை, ஏன் நாட்டு பொருட்களை, எந்நாட்டு பொருட்களை, சுயசார்பு இந்தியா. ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் கூட என் நாட்டு பொருளை கொடுங்கள். குளோபலைசேஷன் பற்றி பேசுறோம், ஹோல் வேர்ல்டே ஒரு வில்லேஜ் சுருங்கி விட்டதை பற்றி பேசுகிறோம், எக்ஸ்போர்ட்டை பற்றி பேசுறோம், இம்போர்ட்டை பற்றி பேசுறோம். ஆக உலக அளவில் நாம் விரிந்து கொண்டே போவதை பற்றியும் பேசுகிறோம். அதே நேரத்தில் ஏன் இந்தியா சுருங்கிவிடக் கூடாது என்பதை நாம் பேசுகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். உலகத்தை பற்றி, உலக பொருளாதாரத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு ஏன் நாட்டில் உள்ள பிரச்சனை, ஏன் நான் தமிழ்நாட்டில் வச்சு இதை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இன்னைக்கு சொல்றாங்கல்ல, ஒரு தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாது என்று நிதியமைச்சர் சொன்னதாக இங்கே இருந்து போன ஒரு நடிகர் ஒரு பெரியார் சொன்னதை சொல்லிவிட்டு இந்த நாட்டில் இந்த பிச்சை எடுக்க கூட உதவாது என்ற பெரியார் என்ன சொன்னார் என்றால், அந்நியர்களே இந்த நாட்டை விட்டு சென்று விடாதீர்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டீர்கள் என்றால் இந்த நாட்டில் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, இந்த குண்டூசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன இந்த நாடு இந்த உலக நாடுகளுக்கு ராக்கெட்டை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் பாரத பிரதமர் அந்த ஒரு துணிச்சல், அந்த ஈடுபாடு. அதனால் இன்று பொருளாதாரத்தில் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஏன்னா இன்னைக்கு அமெரிக்க ஒப்பந்தத்தை பற்றி மிக அழகாக சொன்னார். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில கூட ஒரு தலைங்க எழுதியிருக்காங்க, விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுவார்களே, விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட மாட்டார்கள், அரிசி, கோதுமை, பால், மாமிசம் இதெல்லாம் பாதிக்கப்படாது என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து சொன்னார். இன்னும் சொல்ல போனா அடிபணியாமல் இருந்ததற்கு காரணம் என் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றாரு 3% இருந்தது 18% ஆக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற ராகுல் காந்தி தான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை பத்தி எதுவும் தெரியல, இந்த நாட்டின் பிரச்சனை எதுவுமே தெரியல. இன்று பாராளுமன்றத்தில் நடக்கும்போது ஒன்றை சொல்லி இருக்கிறார், இந்த நாடு விற்கப்பட்டு விட்டதாம். யார் சொல்ற? இந்த நாடு விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அங்கே மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தான் சேர்மனா அமர்ந்திருப்பதை பார்த்து நம்மெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறோம். இன்னைக்கு ஜெகதாம்பிகா என்ற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கிறார், சேர்மனா, டிரான்சியன் சேர்மனா உட்கார்ந்துருக்காரு. உடனே அவர்கிட்ட சொல்ற ராகுல் காந்தி, நீ எங்கிட்ட இருந்தீங்க, அதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட தான் இருந்தேன், நான் சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க எதிர்கட்சியில நின்று இருக்க மாட்டீங்க, நீங்க சொல்றத நான் கேட்டிருந்தேன்னா நான் இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன், அதெல்லாம் உண்மை யாரும் கேட்டா யாருமே உட்படாம செய்யறாங்க அப்படின்னு பெருமையா என்கிட்ட இருந்தவங்க தானே, நான் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவர் சொன்ன பதில் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நாடு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னும் நான் சொல்றேன், நான் இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களை தெய்வமாக கும்பிடுவதற்கு காரணம் லான்செட் என்ற எங்களது பத்திரிகை, மருத்துவ பத்திரிகை எழுதியது. உலக நாடுகள் எல்லாம் கோவிட்ல பாதிக்கப்பட்டாகிவிட்டது, இந்தியா மிக அதிகமாக